மணப்பாறை அருகே டிஎன்பிஎல் ஆலை ஒப்பந்த தொழிலாளர்கள் 500 பேர் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மணப்பாறை அருகே 500 பேர் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். டிஎன்பிஎல் ஆலை ஒப்பந்த தொழிலாளர்கள் 500 பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மணப்பாறை அருகே டிஎன்பிஎல் ஆலை ஒப்பந்த தொழிலாளர்கள் 500 பேர் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். நாங்கள் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரே கோரிக்கை, பிரதான கோரிக்கை சம்பள உயர்வு கோரிக்கை. இதை எங்களுக்கு நிர்வாகம் காது கொடுத்து இன்னைக்கு எங்களுக்கு அவங்க எங்கள்கிட்ட சபையேறிய எல்லா மக்களுக்கு முன்னாடி எங்களுக்கு சம்பள உயர்வை நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு கொடுக்கணும். அதைத்தான் நான் கேட்டுக்கிறோம். ஏன்னா நாங்கள் ஹெல்ப்பராக இங்கே வேலை பார்க்குறோம்னே, ஹெல்ப்பராக வேலை பார்க்குறவங்களுக்கு எங்களுக்கு பிஎஃப் இஎஸ்ஐ பிடிச்சது போக 520 ரூபா தானே கைக்கு வருது. மிஞ்சி போனால் நாங்கள் 20 நாள் நாங்கள் வந்தோம்னா ஒரு 10 ரூபா தானே நாங்கள் சம்பளம் வாங்க முடியும். அதுக்கு மேலே எங்களுக்கு சம்பளம் கிடையாது. எவ்வளோக்கு வரணும் உங்களுக்கு? எங்களுக்கு மத்திய அரசாங்கம் சொன்ன அந்த அலவன்ஸை அப்படியே அமல்படுத்தணும் சார். எங்களுக்கு மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சட்டம் ஆக்கிட்டாங்கிற தகவல் எங்களுக்கு வந்திருக்கு. அது வந்துருச்சு. அது இப்போ எங்களுக்கு சமூக வலைத்தளத்திலே நாங்கள் பத்திரிகை செய்தியை நாங்கள் அதை படிச்சுட்டோம். அதை எங்களுக்கு முறையான சம்பளத்தை எங்களுக்கு அமல்படுத்தி கொடுக்கணும். அதில் உள்ளதை நாங்கள் கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி எப்போ ஏற்றிருக்காங்க? இதுக்கு முன்னாடினே இப்போ ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றினதுனே 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றினது ஏற்றினாங்க. அதுவும் 100 ரூபா கொடுத்துட்டு எங்களுக்கு வீட்டு வாடகைப்படின்னு சொல்லி அச்சாரியன்னு சொல்லி ஒரு அலவன்ஸ் கொடுத்தாங்க. அது ஒரு வருஷம் 1.5 வருஷமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. 100 ரூபா இங்கிட்டு போட்டுட்டு 50 ரூபாய் உருவிட்டாங்க. ஒரு பக்கம் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒரு பக்கம் உருவிட்டாங்க. எந்த இடத்துல சார் அலவன்ஸ் கொடுத்து திரும்பி வாங்குற வரலாறு எங்கே சார் இருக்குது? போராட்டம் பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மருதமுத்து. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றனர்? கூடுதல் விவரம். நிச்சயமாக, அதாவது திருச்சி மாவட்டம் மணப்பாறை முண்டிப்பட்டியில் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனத்தின் 2வது அலகு செயல்பட்டு வருகிறது. காகித அட்டை தயாரிக்கும் இந்த நிறுவனத்தில் 700க்கும் மேற்பட்ட நிரந்தர பணியாளர்களும் 2400க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களும் பணிபுரிந்து வராங்க. இவங்க காலை பிற்பகல் மாலை இரவு என 4 ஷிப்டுகளில் பணிபுரிகின்றனர். ஒரு ஷிப்டுக்கு சுமார் ஒப்பந்த தொழிலாளர்கள் மட்டும் சுமார் 500 பேர் பணியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்று காலை 6 மணிக்கு செல்ல வேண்டிய ஒப்பந்த தொழிலாளர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டு பணியை புறக்கணித்து போராட்டம் நடத்தினர். அவர்களிடம் என்ன காரணத்துக்காக போராட்டம் நடத்துகிறேன் என்று கேட்டபோது தங்களுக்கு ஒன்றிய அரசு அறிவித்த குறைந்தபட்ச ஆதார ஊதியத்தை இதுவரை வழங்கப்படவில்லை. குறைந்த ஊதியமே வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக ஊதிய உயர்வும் என்பது எங்களுக்கு வழங்கப்படவில்லை. கடந்த ஏப்ரல் மாதத்தில் வழங்கப்பட்ட ஊதிய உயர்வு 3 மாதத்துக்கு மேலாகியும் இந்த நிர்வாகத்தின் சார்பில் எங்களுக்கு ஊதியம் உயர்த்தப்படவில்லை. தங்கள் இது சம்பந்தமான ஒப்பந்த நிறுவனங்களிடம் கேட்கும்போது நிறுவனத்தின் நிர்வாகம் நம்ம டிஎன்பிஎல் நிர்வாகம் எங்களுக்கு எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்கவில்லை. அது சம்பளத்தை உயர்த்தவில்லை. அதை நாங்கள் எப்படி உயர்த்த முடியும் என்ற கோரிக்கையாகவும் ஒப்பந்த நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இதெல்லாம் அப்போது பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அதே போல தங்களுக்கு முறையான சாப்பாடு சரியான நேரத்துக்கு வழங்கப்படவில்லை. அதாவது நிரந்தர பணியாளருக்கு தரமான சாப்பாடும் தங்களுக்கு தரம் குறைந்த சாப்பாடும் வழங்கப்படுகிறது. அதே போல காலை 6 மணிக்கு ஷிப்ட் செல்லும் பணியாளர்களுக்கு 11 மணிக்கு பிறகு சாப்பாடு வழங்கப்படுகிறது. அதே போல வாகை விடுமுறை 24 நாட்கள் பணிபுரிந்தாலும் 4 நாட்கள் வாக விடுமுறையில் தங்கள் ஊதியம் வழங்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். ஆனால் இந்த காலை 6 மணியிலிருந்து பணி புறக்கணிப்பு போராட்டம் நடத்திய தொழிலாளர்கள் காலை 8 மணிக்கு செல்ல வேண்டிய பணியாளர்கள் தங்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் இதுவரை சுமார் 3 மணி நேரத்துக்கு மேலாக ஊழியர்கள் போராட்டம் நடத்தியும் டிஎன்பிஎல் தரப்பிலிருந்து எந்த ஒரு நிர்வாக தரப்பிலிருந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. இதெல்லாம் தொழிலாளர்கள் நிறுவனத்துக்கு வெளியே அமர்ந்து போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை பேச்சுவார்த்தை நடத்துவது தங்களுக்கு வருத்தம் அளிப்பதாகவும் தங்களையும் ஒரு தொழிலாளராக மதித்து பேச்சுவார்த்தை நடத்தி எங்களோட கோரிக்கையை முழுமையாக தெரிவிக்க வேண்டும் எனவும் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்து தற்போது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.